முரளிய எவ்வளோ மிஸ் பண்றீங்க நீங்க? ரொம்ப சார், ரொம்ப. அது அன்னைக்கு என் பையன்கிட்ட கூட சொல்லியிருந்தேன் ம். மத்தியானம். நான் என்ன சொன்னாலும் அவர் கேட்பார் சார். ம். அஃப்கோர்ஸ் அவரே வந்து நான் பேசினேன் இல்லாமல பூஜை போட்டு நடிக்கல அது வேற. ஏன்? ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி எனக்கு செகண்ட் ஹாஃப் பிடிக்கல. இது வந்து ஒண்ணும் வேலை இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி நடிக்காம போயிட்டாரு. அப்புறம் படம் ரிலீஸ் ஆன பிறகு அவர நான் தியேட்டர்ல கூட்டு போய் உதயம் தியேட்டர்ல காமிச்சேன். அவர் தியேட்டர்ல ஹீரோ கிடைச்ச ரெஸ்பான்ஸ் ஆனந்த் பாபுக்கு அதுக்கப்புறம் ஆனந்த் பாபுக்கு நிறைய படம் வந்தது. புது வசந்தத்தை விட நான் பேசினேன் இல்லாம தான் நிறைய படம் வந்தது. ஆமா. அப்புறம் காமிச்சேன். அவரு சரியா மிஸ் பண்ணிட்டேன் சார் இந்த படம். சாரி சார் அப்படின்னாரு. ஆனா சொன்ன மாதிரியே எனக்காக ஒரு பூவே உனக்கால ஒரு சாங் வந்து கெஸ்டா வந்து பண்ணி கொடுத்துருப்பாரு. அது காசு பணம்லாம் வாங்கல. ம். ஒரு பைசா கூட வாங்கல. ஃப்ரெண்ட்லியா பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு முரளி இருந்தா, இன்னைக்கு என் பையன் ஒரு படம் நடிக்கிறான். நீங்க ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி கொடுங்க, சப்போர்ட்டிங் கேரக்டர் பண்ணி கொடுங்கன்னா பண்ணி கொடுப்பாரு. அது நான் உறுதியா இன்னைக்கு என் பையன்ட்ட அதான் சொன்னேன். அந்த மாதிரி நமக்காக நல்ல உயிரை கொடுக்கக்கூடிய பல பேர் இன்னைக்கு இழந்துட்டேன். விஜயகாந்த்? விஜயகாந்த் சார் இன்னைக்கு நான் அவர் கேட்டிருந்தா அவர் நடிக்கதே விட்டார், அரசியலுக்கு போயிட்டாரு. நீங்க செந்தூர பாட்டியில விஜய் பண்ணி கொடுத்த மாதிரி என் பையனுக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க சார் அப்படின்னா கண்டிப்பா பண்ணி கொடுத்துருப்பாரு. நிச்சயமா.